நம்மளோட ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட 5th பேட்ச் கம்மிங் February 18th நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸஸ் வெரி பேசிக்கா பிகினிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளோட கோர்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது நான் எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு எல் சைஸ், அதாவது ஒரு 18 ஏஜஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ் எப்படி ரெடி பண்ணுறது. அதாவது இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் மட்டும் வச்சு நான் அட்டாச் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் கிளாத் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தோட விட்த்து பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ கிளாத்தில் வந்து விட்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3 மீட்டர் கிளாத் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். இதே இது சில கிளாத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கம்மியாக இருக்கும், 35 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 40க்கு கீழே இருக்குது அப்படின்னா, 42 அந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 4 மீட்டர்ஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டாப் அண்ட் பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டமில் வந்து பார்டர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தோட விட்த் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, பார்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு 44க்கு மேலே இருக்குது இந்த கிளாத்தோட விட்த். எனக்கு இந்த கிளாத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். சில கிளாத் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா விட்த் வந்து அதிகமாக இருக்கும். சில கிளாத்தில் வந்து விட்த் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து கிளாத்தோட குவாலிட்டி பொறுத்தும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளாத் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இப்போ எனக்கு 44 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது எனக்கு இந்த கிளாத்தோட விட்த். ஸோ அதனால நான் 3 மீட்டர் கிளாத்லேயே இது நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து பாட்டம் சைடு எனக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, அந்த பார்டர் வந்து நம்மளோட பேண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட டாப்புக்கும் பாட்டமில் அந்த பார்டர் இருக்கிற மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கிளாத் ஃபோல்ட் பண்ணி போடணுங்கிறத பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக எப்போ போல் நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி விட்த் வைஸ் நம்மளோட துணியோட கரப்பக்கம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் கிளாத்தை. யூஸ்வலாகவே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் கிளாஸில் எல்லாமே டீச் பண்ணியிருந்தேன். சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடிய பக்கம் ஃபோல்டிங்காக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் டாப் டு பாட்டம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். பட் சில கிளாத்தில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பாட்டம் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இனி உள்ள ப்ரொசீஜர் படி நான் வந்து அதுக்கான எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த பேண்ட் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பாட்டம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்கோட பாட்டமில் இந்த பார்டர் ஆல்சோ நான் வந்து அப்படியே நம்மளோட கிளாத்தில் கொடுத்துருக்கூடிய பார்டர் அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்டர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிளாத்தை வந்து எந்த மாடலில் வேணாலும் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட கிளாத்தில் வந்து விட்த் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இனி நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி போடுங்க. விட்த் கம்மியாக இருக்குன்னா ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்னா அந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பேண்ட்டோட டோட்டல் ஹைட் வந்து நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா 40 இன்ச்சஸ் எனக்கு பேண்ட்டோட ஹைட் எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டல் ஹைட் 40 எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூட 2 இன்ச். இப்போ இந்த 40ன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து பேண்ட்டு நீங்கள் ஹிப்பில் வந்து எந்த இடத்துல நீங்கள் கட்டுவீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களோட அந்த கால் பகுதி, ஆங்கிள் பகுதி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும். சிலவங்க வந்து நைட் ட்ரெஸ்ன்னு சொல்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக போதும், அப்படி 35 இன்ச்சஸ் ஹைட்டு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, அந்த அளவு ஹைட் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட 2 இன்ச் வந்து மேல் பக்கமாக நம்ம வந்து பெல்ட் போர்ஷன் இதில் வந்து ஆட் பண்ணலை, சிங்கிள் போர்ஷன். அதுதான் நம்ம பேலஸோ பேண்ட்டுக்கெல்லாம் சிங்கிள் பீஸாக தானே நம்ம போட்டிருந்தோம், அதே மெத்தடில் தான் இது நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து ரோப்புள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பாட்டம் சைடு வந்து கீழ்ப்பகுதி கால் பகுதி வந்து லெக்கோட விட்த் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, கால் பகுதி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிளாத்தில் கீழ்ப்பகுதியில் பார்டர் இருக்கிறதுனால நான் கீழ்ப்பகுதியில் எக்ஸ்ட்ரா துண்டு பீஸ் கொடுத்து தான் நான் வந்து பாட்டம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால இதுக்கு வந்து நான் வந்து டாப் சைடோட ஹைட்டு 2 இன்ச் மட்டும், அது மட்டும் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். பாட்டம்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து ஆல்ரெடி வேறு பீஸ் கொடுத்து நான் அட்டாச் பண்ணிக்குவேன். நீங்கள் பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாப் சைடில் ஒரு 2, பாட்டம் சைடு ஒரு 2. ஸோ இதுதான் நம்ம வந்து ஹைட் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, அடுத்தது நம்ம ஹிப் பார்க்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த பேண்ட்டுக்கான சைஸ் வந்து ஹிப் வந்து வியர் பண்ணுறவங்களோட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 தான். அதாவது உங்களோட பேண்ட்டு நீங்கள் எந்த இடத்துல கட்டுவீங்களோ அந்த இடத்துல உங்களோட டேப் வச்சு மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து 30.
ஸோ இது வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக டேப் வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் ரொம்ப லூஸும் விடாமல் கரெக்ட் மெஷர்மெண்ட் 30. ஸோ அதுக்கு கூட இந்த மாதிரி ரோப் விட்டு நம்ம பண்ணுறதா இருந்தால் ஒரு 8 inches நம்ம வந்து லூஸ்க்காக விட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 30 + 8 38 inches வந்து நீங்கள் வந்து உங்களோட பேண்ட்டோட சைஸை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 38 வந்து என்ன பண்ணுறோன்னா 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹிப் சைஸ் இருந்தாலும் அதுக்கு கூட ஒரு 8 inches ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரோப்புள்ள இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு 8 inches ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9.5 கிடைக்கும். ஸோ அந்த 9.5க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch மட்டும் ஒரு 0.5 inches மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ ஒரு 0.5 inches ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 inches டோட்டலாக கிடைக்கும். ஸோ டோட்டலாக இப்போ நம்ம வந்து ஹிப்போட விட்த் வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 10 inches எடுக்க போகிறோம். தென் அதே மாதிரி அதுக்கு கீழே சீட் ஹைட், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த க்ராச்செட் சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ராச்சோட ஹைட் வந்து உங்களோட இதில் வந்து நம்ம வந்து பெல்ட் போர்ஷன் நம்ம ஆட் பண்ணாததுனால உங்களுக்கு அந்த ஹிப் சைஸ் விட்த் நான் வந்து 38/4 எடுக்கும்போது 9.5 சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஹிப்போட வேல்யூ எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அந்த 9.5 எடுத்துட்டு +2 அந்த 2 வந்து எதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பேண்ட்டுக்கு வந்து மேல் பக்கம் நான் ரோப் இன்சர்ட் பண்ணுறதுக்காக மேல் பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி, அதாவது அந்த ரோப் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 inch ஆட் பண்ண சொல்லியிருந்தேன்ல அந்த பேண்ட்டோட ஹைட்லாம், அதுதான் அந்த 2ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. தென் அந்த 3 inch எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து க்ராச்செட் ஹைட் எடுக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 3 inch வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக சீட்டோட ஹைட் எடுக்கக்கூடியது ஹிப்போட விட்த் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் அந்த 9.5 ப்ளஸ் ஒரு 2 வந்து என்னென்னா மேல் பகுதியில் அந்த ரோப் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 inch, அதுக்கப்புறமா ஒரு 3, அந்த 3 வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீட்டோட ஹைட் எடுத்துக்கலாம். டோட்டலாக 14.5 inches ஹைட் வந்து நம்ம மேல் பகுதியிலேருந்து அந்த ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம கீழ்ப்பகுதியில் லெக்கோட விட்த் மார்க் பண்ண போகிறோம். ஸோ கீழ்ப்பகுதியில் நமக்கு வந்து பேண்ட்டுக்கு வந்து விட்த், அதாவது கால் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்ல அந்த பிளேஸ். ஸோ அதுக்கு வந்து விட்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, நீங்கள் வந்து ரொம்ப விட்த் ஜாஸ்தியாக வேணும்னா விட்த் வந்து ஜாஸ்தி, ஷார்ட்டாக உங்களுக்கு போதும் அப்படின்னா ஷார்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 8 inches நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ். தென் அந்த சைடில் வந்து ஒரு 2 inch மட்டும் எடுத்து ஒரு கர்வ் பெண்ட் போடுவோம். ஸோ அதை நான் கட்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இனி நம்ம கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 3 மீட்டர் கிளாத்தையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத்தோட நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், கிளாத்தோட விட்த் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் 3 மீட்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 4 meters வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளவுனா ஹிப்போட விட்த் வந்து நான் 10 inches சொல்லியிருந்தேன். ஸோ 9.5 ப்ளஸ் ஒரு 1/2 inch வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ 10 inches நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 10 inchesக்கு கூட எக்ஸ்ட்ரா சைடில் வந்து ஒரு பெண்ட் போடுறதுக்காக 2 inch ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக நமக்கு 12. ஸோ அதுக்கு கூட ஒரு 1/2 inch எதுக்கும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதனால 12.5 எடுத்துக்கோங்க. அப்போ 12.5 டபுள் பண்ணும்போது உங்களுக்கு 25 வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கிளாத்தை 25 inches இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு விட்த் எவ்வளோ வரணும் அப்படின்னா 12.5 inches விட்த் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் வந்து 25 inches விட்த் இருக்கிற மாதிரி கிளாத் ஃபோல்ட் பண்ணுங்கள். அகெயின் அந்த ஃபோல்டிங்கை எடுத்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது விட்த் நமக்கு 12.5 inches விட்த் இருக்குது. கீழ்ப்பகுதியில் நமக்கு பார்டர் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 inches ஆர் 2 inches விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுருவேன். ஸோ இங்கே நான் டோட்டலாக 42 inches ஹைட் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட பேண்ட்டோட டோட்டல் ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். தென் இனி நம்ம ஸோ அந்த ஃபோல்டிங் சைடும் 42 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடும் கரெக்டாக 42 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மீதி வரக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது வந்து டாப் கட்டிங் பண்ணுறதுக்கு ரிமைனிங் உள்ள கிளாத் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியாச்சு. இனி இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க லைன் போட்டு. ஓகே, தென் இனி நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்னா மேல் பகுதியில் ஹிப்போட விட்த், அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம்னா 9.5 inches ஹிப்போட விட்த் சொல்லியிருந்தோம். ஸோ 9.5 inches ஹிப்போட விட்த் மார்க் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேவிங்காக. ஸோ அதுவும் அந்த 9.5லேருந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச் மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அந்த 10 இன்ச்லேருந்து நம்மளோட க்ராச் ஹைட், அதாவது இந்த சீட் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். அது 14.5 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 14.5 இன்ச்சஸ் ஹைட் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த க்ராச்சுக்கு வந்து அடுத்தது பெண்டு கொடுக்கணும். ஸோ அந்த பெண்டோட விட்த் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி அதுக்கு உள் பக்கமாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த க்ராச்சோட பெண்ட் அப்படியே நம்ம வந்து ஆம்ஹோல்கெல்லாம் ஆர்க் ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரியே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, தென் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸையும் அதுக்கு சைட்லேயே அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட். அதுக்கு கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேவிங்காக ஆட் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக ஆர்க் மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க்கிங் கிளியராக காட்டும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸையும் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இனி அடுத்தது கீழ்ப்பகுதியில் காலுக்கு வந்து லெக்கோட விட்த் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், அதாவது நமக்கு அந்த ஆங்கிள் போர்ஷன், அந்த ஆங்கிள் ரவுண்ட் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 8 இன்ச்சஸ் டோட்டலாக சேவிங்காக சேர்த்து தான் 8 இன்ச்சஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு கால் பகுதி இந்த பாட்டம் ரவுண்டு வந்து ரொம்ப விட்த் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9 கூட கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஸோ இவ்வளோ தான். நமக்கு வந்து ஹிப் எவ்வளோ வேணும், டோட்டல் லென்த் எவ்வளோ வேணும், தென் க்ராச்சோட ஹைட் எவ்வளோ வேணும், இது மட்டும் மார்க்கிங் பண்ணாலே போதும். இது வந்து பாலோசா பேண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணினேன். ஸோ அதே மெத்தட் தான், சிங்கிள் பீஸ். பட் நம்ம இதில் வந்து என்ன பண்ணலன்னா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணல, ரோப் போட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த பேண்ட்டுக்கான கரெக்ட் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு என்னை கரெக்டாக நம்ம அதை மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, ஸோ அந்த மார்க்கிங் மேலே அப்படியே பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட நைட் ட்ரெஸ்க்கான பேண்ட்டு கட்டிங் பார்த்தோம். ஸோ இந்த பேண்ட்டோட கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நம்மளோட நைட் ட்ரெஸ்ஸோட டாப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்புக்கு வந்து ஹைட் நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 29 இன்ச்சஸ் டோட்டல் ஹைட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட மேல் பக்கம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச், பாட்டம் சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச். ஸோ டோட்டலாக 1 ரேஞ்ச் ஆட் பண்ணி 30.5 எடுத்துருக்குறோம். தென் செஸ்ட்டோட விட்த் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கூடிய சைஸுக்கு 18 இன்ச்சஸ், அதாவது 2 ஆம்ஹோல் சைடுக்கும் இடையில உள்ள கேப் தான் 18. ஸோ இந்த 18 2ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9 இன்ச்சஸ் கிடைக்கும். அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் சேவிங்காக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட் விட்த் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுடிதார் கூட எடுத்து அதில் வந்து உங்களுக்கு 2 ஆம்ஹோல் சைடுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் அப்படி மெஷர் பண்ணிக்கலாம். தென் பாட்டம் சைட் விட்த் எனக்கு 21 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்துக்கூடிய அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ 21 2ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 10.5 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த 10.5க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சைடில் ஓப்பனிங் கொடுப்போம். ஸோ 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 11.5 இன்ச்சஸ் நம்ம பாட்டம் சைடோட விட்த் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி போடும்போது பாட்டம் சைடோட விட்த் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச், அது வந்து நீங்கள் வந்து சேவிங்கில் இந்த ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதனால 11.5 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 12 இன்ச் வர்ற மாதிரி உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தென் நெக்கோட விட்த் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் நெக்கோட விட்த். இது வந்து கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான். நான் வந்து ஒரு 18 எல் சைஸு எக்ஸ்எல் சைஸ் எல்லாம் உள்ளவங்களுக்கு எல்லாமே 2.5 இன்ச்சஸ் நீங்கள் மார்க்கிங் பண்ணால் போதும். ஓகே, அதுக்கப்புறமா ஷோல்டர் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சஸ் கூட ஷோல்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் இப்போ 3 எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 2.25 இன்ச் அளவு, அந்த அளவில் தான் உங்களுக்கு ஷோல்டர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட ஷோல்டர் ப்ராடாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. தென் ஆம்ஹோல் சைஸ் 6 இன்ச்சஸ் ஆம்ஹோல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சுடிதார் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆம்ஹோல் நெக் விட்த் எல்லாமே எடுப்பீங்களோ சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் இதுக்கும் எடுக்கிறோம்.
ஸோ ஹைட் வந்து டாப்போட ஹைட் வந்து கம்மியாக எடுத்திருப்போம். நைட் ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது பேண்ட்டோட ஹைட் வந்து நம்மளோட டாப்போட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். தென் ஓப்பனோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் பகுதியிலேருந்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஓப்பனோட ஹைட் நான் மார்க் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் நான் கிவ் அவேக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து ஹாய் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம இதை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாத் வந்து விட்த்து ஜாஸ்தியாக இருக்குது, அதே நேரம் எனக்கு வந்து பார்டர் ஆல்சோ கீழ்ப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கிளாத் வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்கிறதுனால பார்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கிளாத் ஃபோல்ட் பண்ணி போட முடியும். ஸோ கீழ்ப்பகுதியில் எனக்கு பார்டர் இருக்கிறதுனால கிளாத் அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்மளோட பாட்டம் சைடோட விட்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ பாட்டம் சைடோட விட்த் நான் 11.5 சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 12 இன்ச். ஸோ 12 பார்க்கும்போது 12 + 12 நமக்கு வந்து 24 இன்ச்சஸ். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி போடும்போது 24 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தென் 24 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். அகெயின் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நமக்கு கிளாத்தோட விட்த்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் விட்த் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாத் வந்து மீதி வரும். ஓகே, தென் நம்ம இப்போ ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஹைட்டு 29 சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக பாட்டம்லேருந்து 29, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டு சைடுமே இதே மாதிரியே 29.5 இன்ச்சஸ் டோட்டல் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் சைடு வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். ஏன்னா நமக்கு பார்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பார்டர் பீஸை கட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுட்டு தனியாக மேலே வச்சு கூட அட்டாச் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம், எந்த வே வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் ஹைட்டு மேல் பக்கமாக உள்ள ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் விட்த் வந்து 11.5 இன்ச்சஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இனி அடுத்தது நெக்கோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட விட்த் 2.5 இன்ச்சஸ். தென் ஷோல்டர் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஆர்ம் ஹோல் ஹைட் எல்லாமே 6 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. கொஞ்சம் வந்து இது வந்து நைட் ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் 6 இன்ச்சஸ் ஹைட் நான் ஆர்ம் ஹோல் ஹைட் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சைஸ்க்கெல்லாம் ஒரு 5.5 இன்ச்சஸ் கூட ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது ஒரு 5.5 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்தால் போதும். இது வந்து நைட் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், ரொம்ப டைட் வேண்டான்னு தான் நம்ம வந்து 6 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துருக்குறோம். ஸோ 6 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துருக்கலாம். எடுத்துட்டு உள் பக்கமாக நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு பெண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச் அளவு பெண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓப்பனோட ஹைட்டு டாப்லேருந்து 10.5 இன்ச்சஸில் ஓப்பனோட ஹைட்டு டாப்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். தென் நமக்கு அந்த சைடு ஓப்பனிங், அதாவது அந்த சைடு ஓப்பனிங்கான விட்த்தும் எவ்வளோ வேணும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 இன்ச்சஸ் அந்த ஃபோல்டிங்லேருந்து 10 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து மேல் பகுதியிலேருந்து இந்த மாதிரி பெண்ட் போட்டுக்கலாம். இனி இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேல் பகுதியில் நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழ்ப்பகுதியில் எடுத்த அதே விட்த் தான் நான் மேல் பகுதியிலே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து செஸ்ட்டோட விட்த் இன்னும் கம்மியாக தான் வரும். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆர்ம் ஹோல் பகுதியிலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம இன்னும் பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். நம்மளோட இந்த நைட் ட்ரெஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் நம்மளோட கிவ் அவே கிஃப்ட்டுக்கு இருக்குது. ஸோ கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் அப்படின்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். ஓகே, ஷோல்டரோட பெண்ட் இந்த மாதிரி லைட்டாக ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இனி இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா 10.5 இன்ச்சஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து செஸ்ட் விட்த்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த செஸ்ட் விட்த் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் வந்து நமக்கு இதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராததுனால நான் அப்படியே போட்டுட்டேன். பட் நீங்கள் கரெக்டாக அந்த செஸ்ட் விட்த் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அதிலேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டு நம்மளோட ஓப்பன் எந்த அளவு ஹைட் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க.
தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து ஃபோல்டிங் நம்ம ரெண்டும் சேர்ந்தாப்லேயே நம்ம ஃபோல்ட் பண்ணதுனால நமக்கு தனித்தனியாக இதில் வந்து நெக் மார்க் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி கிளாத்தை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் தனித்தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கோட விட்த்தும் நெக்கோட ஹைட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் எதுவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் நெக்கோட விட்த் வந்து சேம் தான். 2.5 inches நெக்கோட விட்த் மார்க் பண்ணியாச்சு. தென் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஸோ ஃப்ரண்ட் பீஸ்க்கு 6 inches ஹைட் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ்க்கு 6 inches ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ஷேப்பில் வந்து நம்ம வந்து நெக் ட்ராப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அது கரெக்டாக அதே அளவில் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக். பேக் நெக் மார்க் பண்ண போகிறேன். பேக் நெக்குக்கு 2.5 inches விட்டு தான், ஹைட்டு 5 inches ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைட் வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் நெக்குக்கு லைட்டாக அந்த பெண்டு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கட்டிங் பண்ணுறது நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நைட் ட்ரெஸ்ஸோட கட்டிங் மட்டும் பார்க்குறோம். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, கிளாத்துக்கு வந்து அடுத்தது ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத் யூஸ்வலாக ஃபோல்ட் பண்ணி போடுவோம். இப்போ இதில் வந்து கிளாத் வந்து எனக்கு விட்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிளாத்தை வந்து ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணி போடக்கூடிய ப்ரொசீஜர் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட கிளாத்துக்கு வந்து சைஸ் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து டோட்டலாக அந்த ஹைட் வைஸ் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விட்த் வைஸ் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட கிளாத்தோட விட்த் எந்த அளவுக்கு தேவைப்படுது, ஹைட் எந்த அளவு தேவைப்படுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கிளாத் மீதி நீங்கள் கட்டிங் பண்ணிவிட்டு மீதி வரக்கூடிய கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லீவோட ஹைட் எனக்கு வந்து 5.5 inches ஹைட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு கூட கீழ்ப்பகுதி நம்ம வந்து 1 inch டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் மேல் பகுதி நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ஃபிட் கூட வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch. ஸோ டோட்டலாக 7 inch நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் ஸ்லீவோட விட்த் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா ஆர்ம் ஹோலோட ஹைட்டு 6 inches எடுக்கிறோம். ஸோ அதுக்கு கூட ஒரு 3 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவோட ஹைட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆர்ம் ஹோலுக்கு கூட 3 inch ஆட் பண்ணும்போது டோட்டலாக நமக்கு 9 inches கிடைக்குது. தென் ஸ்லீவோட ஆப்போசிட் சைடோட ஹைட்டு நம்ம ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 3 inches கம்மி பண்ணி ஆப்போசிட் சைடோட ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஆப்போசிட் சைடோட ஹைட் 4 inches கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட். ஓகே, ஸ்லீவோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. 7 inch மார்க் பண்ணியாச்சு. தென் ஸ்லீவோட விட்த் 9 inches ஸ்லீவோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். தென் ஆப்போசிட் சைடோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 3 inch கம்மி பண்ணி ஆப்போசிட் சைடோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்லீவ் ஹைட்டும் ஸ்லீவோட ஆப்போசிட் சைடு ஹைட்டையும் ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ விட்த் வருதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டோட்டல் டிஸ்டன்ஸோட ஹாஃப், அதாவது அதோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் ரொம்பவே சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஆர்க் வந்து மேல் பக்கமாக வந்து அதுக்கப்புறமா ஆர்க் வந்து கீழ் பக்கமாக கொண்டு வந்துக்கோங்க. தென் சைடில் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கலாம். தென் இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பீஸ் கிடைக்கும். ஸோ கீழ்ப்பகுதிக்கு ஃபோல்டிங்காக இருக்கும். ஸோ அதையும் அப்படியே கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட்டிங் வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் கிவ் அவேக்கான ஹிண்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதுவும் கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கெண்ட் நம்ம வந்து சண்டே ஈவினிங் லைவ் சாட்டில் இந்த ட்ரெஸ்ஸோட கிவ் அவே வின்னர் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கம்மிங் சண்டே லைவ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.